ரத்தம் வந்துக்கிட்டு இருக்குது. அதை பார்த்தாலே அந்த ஆஞ்சியோவை பார்த்தாலே அவன் பயப்படுறான். யோ ஆஃப் பண்ணிட்டு போயா, இதை பார்த்துக்கிட்டு இருந்தால் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது செத்துருவா அப்படின்றான். அவ்வளோ மோசமான ஒரு நிலைமை. அப்புறம் பார்த்தேன், சரி என்ன வாழ்ந்தால் நல்லபடியாக வாழணும். நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன், ஒரு பாத்ரூம் போகணுன்னா பசங்களை கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளார போவேன். ஒருவேளை நான் மயக்க அடித்து விழுந்துட்டேன்னா வாத்தியாருங்கள்ட்ட சொல்லி என்ன ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போங்கடான்றதுக்கு தான் அந்த இது. இப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்ன வாழறது? ஒன்று ஆண்டவன் வாழ வச்சா நல்லா வைக்கணும், இல்லாட்டி எடுத்துகிட்டு போயிட்டோன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிட்டேன். ஆப்ரேஷனும் பண்ணிட்டேன். பண்ணி வந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து ஆண்டவர் பேசினார். புதிய இருதயத்தை தந்தேன்னு சொன்னல, நீ என்ன புதிய இருதயத்தை தந்துட்ட அப்படின்னு என்னை கேட்டி இல்லை. இப்போ பார், பைபாஸ் பண்ணி ஹார்ட் அப்படியே ரெண்டாக பிரிச்சிருவானோ, பிரித்து உள்ளார ஒரு டியூப்பை போட்டு கனெக்ஷனை மாற்றி கொடுத்து ரத்தத்தை ஓட விடுவாங்க. இப்போ என்னாச்சு? பைபாஸ் பண்ண பிறகு இருதயம் புதுசாகிடுச்சிங்களா? பைபிளில் வர வசனமே இவ்வளோ உண்மையாக இருக்குன்னா ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி காலையில் அக்கா சொன்னான், நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், நீங்கள் தான் இறைச்செய்தி கொடுக்கணும்னு சொன்னாங்க. என்னடா அக்கா இப்போ இப்படி சொல்லிட்டாங்களா, டக்குன்னு எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு இந்த எசேக்கியேலுக்கு உள்ளது தான் சொல்கிறாரு. அதுலேயே உன் சாட்சியை சேர்த்து சொல்லுன்றார். பார்த்தா புதிய இருதயம், அந்த இருதயத்து உள்ளார வேற ஒரு டியூப் போட்டு ரத்தம் இங்கேருந்து அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் பேசுறது உண்மை தானே? பைபிளுங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. இப்போ வாழ்ந்த நம்மளுக்கு அந்த வசனம் எப்படி யூஸாக இருக்குது பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் என் வாழ்விலே செய்தார், உங்கள் வாழ்விலும் செய்வார். நீங்கள் நினைக்கிறீங்க இது நடக்குமா? இது நான் நினச்சதே, நான் ஆப்ரேஷன் பண்ணுவேன், அந்த எக்கோ டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு அப்போ 26,000 பைசா இல்லை, 2,500 ரூபா கூட கிடையாது. நான் இருக்கிற காசை வச்சுக்கிட்டு எப்படியோ பொழப்பு ஓட்டிட்டு அக்குப்பஞ்சர் பண்ணுவேன். எங்கள் அக்கா வீட்டுக்கு வருவேன், அவங்க வீட்டில் ஊசி போடுவேன், 50 ரூபா கொடுப்பாங்க ஒருத்தவங்களுக்கு போட்டால். அந்த காசை வச்சுக்கிட்டு 2 நாள் ஓட்டுவேன். இப்படிலாம் வாழ்ந்த எனக்கு ஆண்டவர் வேலையே கொடுத்து, இந்த வேலை மூலமாக அடுத்தவங்கள்ட்ட கேட்காம நீயே சம்பாரித்து நீயே செஞ்சுக்கோன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ண வச்சு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ 15 வருஷம் முடிஞ்சிடுச்சு. கர்த்தர் இது வரைக்கும் என்னை உயிரிட வைத்து, இப்போ வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுத்த ஒரு ஈவு, ஒரு இரக்கத்தின் பலனாக ஒவ்வொரு மணித்துளியும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமா? ஆண்டவர் உங்கள் வாழ்விலும் இப்படி செய்வார்ன்றது நம்புறீங்களா?